சிவாய நம. காசி பயணம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சில அற்புதங்கள் நடக்கின்றன, காண்கின்றன. அவ்வாறு நான் கண்ட அற்புதத்தை இந்த பயணத்தின் மூலம் கூற விரும்புகின்றேன். முதியோர் இல்லம் நடத்தும் ஒரு சிவசித்தர் அம்மையார் அவர்கள் 220 பேர் கொண்ட ஒரு குழுவாக காசிக்கு அழைத்து சென்றார், சென்னையிலிருந்து. அதில் என்னை ஒருவர் காசிக்கு ஒரு மூலமாக நான் சென்றேன். அப்படி செல்லும்போது ஒரே இடத்தில் ரயிலில் அமர்ந்திருப்பது கஷ்டமாக இருப்பதால் சற்று ஒவ்வொரு ஸ்டேஷன் நிற்கும்போது சற்று இறங்கி ஏறுவது ஆக இருந்தது. அப்போது ஒரு ஸ்டேஷனில் இறங்கும்போது சாப்பாடு வாங்கி கொண்டு 3 பேர் இறங்கினோம். சாப்பாடு ஒரு 4 வாங்கிவிட்டு இன்னும் சற்று தொலைவில் நடந்து வாங்கலாம் என்று அந்த அம்மையார் கூறியதால் நாங்கள் அங்கு சென்று வாங்கினோம். சரி, ரயில் புறப்பட தயாராக இருந்ததால் நாங்கள் ட்ரெயினில் ஏறுவதற்காக ஏறினோம். அந்த அம்மையார் ஏறிவிட்டார். நான் ஏறும்போது மழை. அப்போது என் கால் தடிக்கு கால் விரல் மடக்கி விழ காரணமாக இருந்தேன். அப்போது எங்களுடன் வந்த அந்த தம்பி நான் விழுவதை பார்த்து அவர் கையில் இருக்கிற சாப்பாடை கீழே போட்டுவிட்டு என்னை பிடித்திருக்கின்றார் போல எனக்கு தெரியவில்லை. ஆனால் விழுகிறேன் என்று தெரிகிறது. ரயில் மூவ் ஆகிவிட்டது. எப்படி விழுந்தேன், எப்படி எழுந்தேன் என்று இதுவரை எனக்கும் தெரியவில்லை. அந்த தம்பி கேட்டாலும் அவரும் தெரியவில்லை அம்மா என்று கூறுகின்றார். சரி, ரயில் புறப்பட்டு விட்டது. எங்களால் அந்த ட்ரெயினை விட்டுவிட்டோம். அப்போது ஐயோ, ரயில் போய்விட்டதே, நாங்கள் எவ்வாறு அந்த ட்ரெயினில் தான் வந்தோம், எவ்வாறு செல்வது என்று நான் கேட்டபோது அனைவரும் ட்ரெயின் போய்விட்டது விடம்மா என்றார். ஆனால் ஒரு யாசகம் கேட்கும் ஒரு ஐயா, அவருடைய தோற்றத்தை கண்டால் யாரும் அவரிடம் நெருங்க மாட்டார். அவர் என் கையை பிடித்து, அம்மா அந்த ட்ரெயின் பின்னாடி நீ செல்லாது, அது நிற்கும் என்று கூறினார். என் கையை பிடித்து கொண்டார். அவர் கூறிய வார்த்தை என் காதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அதன் பிறகு ட்ரெயின் சற்று தொலைவில் சென்று நின்றது. அந்த ட்ரெயினில் என்னால் வேகமாக போக முடியவில்லை. நிதானமாக தான் சென்று ஏறினேன். அதுவரை அந்த ட்ரெயின் நின்று கொண்டிருந்தது. ட்ரெயினில் கடைசி பெட்டியில் ஏறினோம். ஆனால் ட்ரெயின் நின்று நாங்கள் ஏறியதால் அங்கு இருக்கிற கடைசி பெட்டியில் இருக்கிறவர்கள் எங்களை பற்றி தெரியவில்லை. குழந்தைகள் எல்லாம் அந்த பெட்டியில் இருக்கும் ஒரு 10 வயது குழந்தை, 7-8 வயது குழந்தைகள்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டன. என் முகத்தை கண்டு அந்த முகத்தில் என்ன கண்டார்கள் என்று எனக்கு தெரியாது. அனைவரும் இந்தி பேசுபவர்கள், தமிழ் மக்கள் கிடையாது. அவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் எங்களை கண்டவுடன் சந்தோஷப்பட்டார்கள். நாங்கள் நின்று கொண்டுதான் வந்தோம். மழை. அதற்கு பிறகு எங்கள் இடத்திற்கு நாங்கள் அந்தந்த ஸ்டேஷனில் இறங்கி போய் சென்று சேர்ந்தோம். ஆனால் எங்களுடன் வந்தவர்கள் அத்தனை பேரும் அவரவர்களுக்கு என்ன தோன்றியதோ கூறினார். நீங்கள் ஏன் இறங்கினீர்கள், நீ ஏன் போனாய், நீ எதற்கு புடுக்கு புடுக்கென்று, அது என்ன வார்த்தை என்று தெரியவில்லை, புடுக்கு புடுக்கென்று போகின்றாய் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தைகள் கூறினார். ஆனால் ஒரு அம்மையார் மட்டும், அம்மா நீ இறங்கியது பார்த்தோம், சாப்பாடு வாங்கியது பார்த்தோம், நீ ட்ரெயினில் ஏறும்போது உன் கால் மடக்கி நீ விழுவதையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அந்த அம்மா உண்மையை ஒத்துக்கொண்டார். அதாவது நாக்கு நரம்பில்லை, அது எப்படியாவது பேசும் என்பதை நான் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடமும் கண்டேன். அதற்கு பிறகு ஒரு குழந்தை, 7 வயது குழந்தை என்னிடம் பேசியது. நீங்கள் ரயிலில் இருந்து விழுந்து விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் விழுந்தாலும் எழுந்து கொள்வீர்கள், ஏனென்றால் நீங்கள் சிவன் குழந்தை, உங்களை சிவன் எப்படியாவது காப்பாற்றி விடுவார். அதனால் உங்களுக்கு எப்போதும் சிவன் துணை இருப்பார் என்று அந்த குழந்தை கூறியதை கேட்ட அந்த குழந்தை கூறியதும் என் காதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அங்கு இருக்கும்
அங்கிருப்பவர்கள் பேசும் பேச்சுக்கும் அந்த குழந்தை பேசும் பேச்சுக்கும் எத்தனை வித்தியாசம் என்று நான் கண்டு கொண்டேன். அதனால்தான் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் கூறுவார்கள் போல், குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அப்ப அந்த குழந்தையினுடைய வார்த்தையில் நான் இறைவனை கண்டேன். இது என்னுடைய அனுபவம். நாங்கள் அதற்கு பிறகு சராயு நதிக்கரை சென்றோம். சராயுனா அயோத்தியின் அணிகலன் சராயு. ஸ்ரீராம அவதாரத்தின் ஆதியும் அந்தமுமான சராயுவின் ஆச்சரியமான தகவல்கள். அந்த சராய் நதிக்கரையிலே ஸ்ரீராமபிரான் பிறந்தார். சராயுள் நீராடியே வளர்ந்தார். சராயுவை கடந்தே கானகம் புகுந்தார். சராயுள் கலந்தே வைகுண்டமும் புகுந்தார் என ஸ்ரீ ராம காவியத்தின் சத்திய சாட்சி அன்றும் இன்றும் என்றும் கம்பீரத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த சராயு மாடு. அதான் ராம லட்சுமணர்கள் படைகள் அழைத்து செல்கிறார் விஸ்வாமித்திரர். நதியின் நடுவே குபு குபு என பலத்த ஓசை, நீர் கொப்பளித்து வெளிவருகிறது. அந்த அதிசயத்தை பற்றி விளக்குகிறார் முனிவர். கைலாச மலையில் பிரம்மனின் மனத்திலிருந்து தோன்றிய என்றுமே வற்றாத மானச ரோவர் ஏரி, அதிலிருந்து புனித நீர் பாய்ந்து வந்து இங்கு சராயு நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று அந்த சராயு நதியை பற்றி பெருமையாக கூறுகின்றன. அத்தகைய நதியில் நாங்கள் நீராடினோம். அதற்கு பிறகு அயோத்தி கோயிலுக்கு சென்று ராமபிரானை அங்கிருக்கும் கோயில்கள் எல்லாம் பார்த்தோம். அயோத்தியில் இருக்கும் ஒவ்வொரு கோயிலும் பார்க்கும்போது, அப்பா இந்த சிற்பங்கள் எப்படி வடித்தார், அந்த அழகென்றால் அழகு, ராமர் சீதை லட்சுமணன் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று போல் தோன்றுகிறது. அயோத்தியை சுற்றி உள்ள அத்தனை கோயில்களும் ராமர் கோயில்களிலும் அதன் அழகை வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு அருமையாக இருக்கின்றன. அதன் பிறகு நாங்கள் அயோத்தியை தரிசித்து காசிக்கு வந்தோம். அதாவது காசியில் காசியில் குளித்துவிட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க சென்றோம். இந்த கோயில்ல மணி அடிக்க சத்தம் கேட்கும்போது மக்கள் அனைவரும் தலை குனிந்து கொள்வார்களாம். சிவனை இலைகளால் போல நிறைய நல்ல பாம்புகளுடன் அலங்கரித்த நிழல்கள் இருக்கும்போது அவர் தலையில் கங்கை நீரை ஊற்ற வைத்தும் 5 தடவை செய்யும், அந்த ஊரில் 5 தடவை செய்யும் ஆர்த்தி ரொம்ப முக்கியமானதாம். அந்த பூஜை நடக்கும்போது 100கணக்கான மணி ஓசைகளும் மேல தாளங்கள்லாம் வாசிக்கப்படுகின்றன. காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் அன்னபூரணி அம்மையார். அந்த அம்மையார் கோயிலில் என்றும் அன்னதானம், எப்பொழுதும் அன்னதானம் கிடைக்கும். அன்னதானத்திற்கு வற்றாத இடம் எது என்று கேட்டால் அன்னபூரணி. அதன் பின்னர் அன்னபூரணி காசி விசாலாட்சி அம்மையார். அந்த அம்மையாரை இன்றெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கலாம் போல தோன்றுகின்றன. பைரவர், கால பைரவர். நம் ஊரில் இருக்கும் கால பைரவர்லாம் பார்க்கும்போது காசில் இருக்கிற கால பைரவர் வித்தியாசமானவர். அவரையும் அங்கு பார்த்து கொண்டே இருந்தால் எவ்வளவு நேரம் பார்ப்போம் என்று தெரியாது. அந்த கால பைரவரை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது. முக்கூடல் கூடுமிடம் திருவேணி சங்கமம். அந்த சங்கமத்தில் சென்று அந்த கடலில் நாங்கள் நீராடினோம். அதாவது காசி என்று எடுத்துக்கொண்டால் ஜோதிலிங்க தலம், முக்தி தரும் தலங்கள். அது 7னுள் 1. இங்கே ஓடும் புண்ணிய நதியான கங்கையில் 84 படித்துறைகள் உள்ளன. காசியில் இறக்க முக்தி என்பதற்கேற்ப அரிச்சந்திர காட்டில் பிணங்கள் எப்பவுமே எரிந்து கொண்டிருப்பதை கண்கூடா காணலாம். காசி விஸ்வநாதர் என்றால் அகிலத்தினை ஆள்பவர் என்று பொருள்.
நாங்கள் ஹரிச்சந்திரா காட்டுக்கு சென்ற பிறகு மணிகர்ணிகா அந்த குளத்தில் சென்று நீராடினோம். அப்போது நான் ஒரு சிவன் பாட்டை பாடும்போது, அதாவது திருநாவுக்கரசர் பாட்டை பாடும்போது, அந்த ஐயன், "அம்மா, இந்த பாட்டை நீ திரும்ப திரும்ப பாடு" என்று கூறினார். அப்போ மணிகர்ணிகா குலத்தை பற்றி அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது, நான் அவருடன் விதாண்டம் பண்ணேன். அதற்குரிய விளக்கமும் அளித்த பிறகு அவர் அமைதியாகிவிட்டார். அதற்கு பிறகு சீதா மந்திரி, அதாவது சீதை தீக்குளித்து அந்த இடத்திலேயே பூமியில் உள்ளே சென்ற இடம் அங்கு பார்த்தோம். அலகாபாத், நேரு பிறந்த வீடு, அந்த வீட்டிற்கு நாங்கள் சென்றோம். கயா விஷ்ணுபாதம், கயா என்றால் விஷ்ணு பாதம் உள்ள கோயில். அதாவது கயாவுல தர்ப்பணம் செய்தால் 100 தலைமுறை பாவம் போக்கும் என்று கூறுகின்றனர். முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம், பிண்டதானம் வழிபடுவதற்கு புகழ்பெற்ற தலம். இந்த கயாவில் ஒருவருக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வேறு எங்கும் எப்போதும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை என்கிறார்கள். கயாவை நோக்கி எத்தனை அடி எடுத்து வைக்கிறோமோ அத்தனை தலைமுறை பாவங்களும் நீங்கி அத்தனை தலைமுறையினருக்கும் பிரம்மயோகத்தில் இடம் உண்டு என்று மகாவிஷ்ணுவே அருளிய தலம் இது என்று கூறுகின்றனர். ஆனால் அங்க நம்ம தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஐயர்கள் அவ்வளவு அருமையாக செய்கின்றனர். தமிழில்தான் மிக நன்றாகவும் இருந்தது. அந்த இடத்தில் இந்தியாவின் முதன்மை புனித தலமாக விளங்குவது கயா. அங்கு விஷ்ணு பாதத்தை வழிபட்டு இங்கு பிண்டம் பிடித்து தர்ப்பணம் செய்தால் பல தலைமுறைக்கு பித்ரு தோஷமோ பித்ரு சாபம் என்பது ஏற்படாதாம். அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்கள் மனதை வருத்திய ஒரு இடம் கயா என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அங்க இருக்கும் பிள்ளைகள் அனைவரும் கையேந்தி நிற்கின்றனர். ஏன் என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை. அங்க இருக்கிற புத்தர் கோயில்கள் எல்லாம் சென்று பார்த்தோம். அதற்கு பிறகு புத்தகயா. புத்தகயா பீகாரில் இருக்கிற கயா மாவட்டத்தில் புத்தகயா உள்ளது. புத்தர் தனது அரச வாழ்வை துறந்து துறவு கோலம் பூண்டு துறவியாக வாழ்ந்த இடமே புத்தகயா. இந்த புத்தகயா வரலாற்று சிறப்பு மிக்கது. புத்த பிரான் ஞானோதயம் பெற்ற போதி மரம், அதாவது அரச மரம் போன்ற தோற்றத்தை கொண்டு இருக்கும். இந்த மரத்தில் இலைகள்லாம் மிக புனிதமா அந்த அங்க இருக்கிறவங்க போற்றுகிறார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க புத்தகயா இடத்தில் சென்றும் நாங்கள் வணங்கினோம். ஆனால் என் மனதை உருக்கிய ஒரு செயல், அதில் பொட்டம்மா, அவர்கள் பெயர் மணிமேகலை, அவர்கள் இறைவனிடம் நாம் என்ன வேண்டுவோம்? எங்கள் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என் குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும், அப்படி வேண்டுவார்கள். ஆனால் அந்த அம்மா வேண்டியதை கேட்டு இன்றும் என் மனம் அதிசயித்து போய்விட்டன. ஐயா, புத்தையா, இவ்வூரில் இருக்கும் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள்? இந்த ஊரில் இருக்கிற இத்தனை பேர் ஏன் நோயால் வாடுகின்றார்கள்? இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்டு புத்தையா என்று அந்த அம்மையார் வேண்டினார். அவர்கள் ஒரு கிராமத்து பெண்மணி, படிப்பறிவு இல்லாத கிராமத்து பெண்மணி வேண்டியதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தன. அத்தகைய மனிதர்களிடமும் நான் பழகினேன். பிறகு எங்கள் பயணம் முடித்துக்கொண்டு காசி எல்லையை தாண்டியவுடன் எனக்கு அந்த ஊர் மழையில் நனைந்ததால் உடம்பு ஒத்துக்கொள்ளவில்லை. உடல் உபாதைகள் ஏற்பட்டன. வரும்போது ரயிலில் உட்கார்வதற்கு கூட இடமில்லை. எனக்கோ ஜுரம் வந்துவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்னுடன் வந்த அந்த அம்மையார் அழைத்து வந்த அம்மையாருக்கு போன் செய்து, இந்த மாதிரி இந்த அம்மையாருக்கு உடல் சரியில்லை, அவர்கள் அமர்வதற்கு கூட இடமில்லை,
ஏதாவது செய்யுங்கள் என்றால் அந்த அம்மா அதை கண்டு கொள்ளவில்லை. சரி, வந்தவர்களும் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது எதிர் சீட்டில் இருக்கும் ஒரு கணவன் மனைவி, சிறு குழந்தை, அவர் ஒரு முஸ்லிம் தம்பி தான். அந்த தம்பி, அம்மா நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், என் இடத்தில் நீ அமர்ந்து படுத்துக்கொள் என்று கூறினார். அப்போ மனித நேயம் எங்கு? நாம் காசிக்கு சென்று வந்தும் என்ன புண்ணியம்? ஒரு நல்ல மனதை காண முடியவில்லை. அந்த தம்பியை பார்த்து நான் அதிசயித்து போனேன். கூட வந்தவர்களுக்கும் அவரவர்களுக்கு உட்கார்வதற்கு இடமில்லை. அவர்கள் அதை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் தன் இடத்தை விட்டு அந்த தம்பியை நான் வாழ்த்தினேன். நல்ல மனித மனம் கண்டேன். நான் காசிக்கு சென்று வந்ததில் ஒரு நல்ல மனிதனை கண்டேன். இத்தகைய அனுபவங்கள் எனக்கு காசி பயணத்தில் கிடைத்தன. திருச்சிற்றம்பலம்.